தமிழ்நாட்டோட 69% இடஒதுக்கீடு நம்ம எல்லாருமே இதை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இது ஒரே நாள்ல வந்த ஒரு விஷயம் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. பல போராட்டங்கள், சட்ட சிக்கல்கள், தியாகங்கள்னு ஒரு நூற்றாண்டு கால வரலாறு இருக்கு. வாங்க அந்த வரலாற்று பயணத்துக்குள்ள நாமளும் போய் பார்க்கலாம். சரி, நாம தேட போற முக்கியமான கேள்வி இதுதான். இந்தியாவிலேயே ரொம்ப தனித்துவமா இருக்கிற தமிழ்நாட்டோட இந்த 69% இடஒதுக்கீடு முறை எப்படி உருவாச்சு, என்னென்ன கட்டங்களை எல்லாம் தாண்டி இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு வந்துச்சு, இதற்கான பதில தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த முழு வரலாற்றையும் நாம ஒரு 6 முக்கியமான கட்டங்களா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல இது எப்படி ஆரம்பிச்சது, முதல் வெற்றி எப்படி கிடைச்சதுன்னு பார்ப்போம். அப்புறம் சட்ட ரீதியான சிக்கல்கள், இடஒதுக்கீடு எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாச்சு, உச்சநீதிமன்றம் போட்ட தடை, அதை எப்படி தமிழ்நாடு சமாளிச்சதுன்னு படிப்படியா எல்லாத்தையும் நம்ம அலச போறோம். சரி, வாங்க முதல் கட்டத்துக்குள்ள போகலாம். இந்த சமூக நீதிக்கான குரல் முதல்ல எங்க இருந்து வந்துச்சு, முதல் வெற்றி எப்படி கிடைச்சது, அத பத்தி இப்ப பாப்போம். எல்லா பெரிய கதைக்கும் ஒரு தொடக்க புள்ளி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த கதை ஆரம்பிக்கிறது 1890கள். அப்போ அயோத்திதாச பண்டிதர் மாதிரி இருந்த சமூக சீர்திருத்தவாதிகள் தான் முதல்ல ஒரு முக்கியமான கருத்தை முன்வைக்கிறாங்க. அதுதான் விகிதாச்சார உரிமை. அதாவது அரசு வேலைகள்ல எல்லா சமூகத்துக்கும் அவங்க மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி பிரதிநிதித்துவம் வேணும்னு கேட்டாங்க. அதுதான் முதல் விதை. அன்னைக்கு போட்ட அந்த விதை முளைக்க ஆரம்பிச்ச தருணம் இதுதான். 1921ல நீதி கட்சி ஆட்சிக்கு வருது. அவங்க தான் வரலாற்று சிறப்புமிக்க அந்த வகுப்பு வாரி அரசாணையை கொண்டு வராங்க. இதனால இடஒதுக்கீடு அப்படிங்கிற கொள்கை முதன்முறையா சட்டப்பூர்வமா நடைமுறைக்கு வந்தது. சொல்லப்போனா இது சமூக நீதி பயணத்துல கிடைச்ச முதல் ரொம்ப முக்கியமான வெற்றி. வெற்றி கிடைச்சிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் பாதை ரொம்பவே கடினமா இருந்துச்சு. குறிப்பா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சட்ட நெருக்கடியே உருவாச்சு. வாங்க அடுத்த கட்டத்துல அது என்னன்னு பார்க்கலாம். சுதந்திர இந்தியாலையும் தமிழ்நாடு வழிகாட்டியா தான் இருந்துச்சு. பாருங்க, 1947லேயே ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தலைமையிலான அரசு 14 புள்ளி சுழற்சி முறைன்னு ஒண்ணு கொண்டு வந்து இடஒதுக்கீட்டை இன்னும் சிறப்பா முறைப்படுத்தினாங்க. இதுதான் சுதந்திர இந்தியாலே கொண்டு வரப்பட்ட முதல் இடஒதுக்கீட்டு முறை. ஆனா இங்கதான் கதையில ஒரு பெரிய திருப்பம் வருது. 1950ல இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருது. அப்போ செண்பகம் துரைராஜன் அப்படிங்கிறவங்க தொடுத்த ஒரு வழக்குல உச்சநீதிமன்றம் இந்த வகுப்புவாரி அரசாணையை ரத்து செஞ்சிருது. யோசிச்சு பாருங்க, பல வருஷ போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றி ஒரே தீர்ப்புல கேள்விக்குறியா மாறிடுச்சு. ஆனா தமிழ்நாடு இதோட விட்டுடல. தந்தை பெரியார், காமராசர் மாதிரியான தலைவர்களோட கடுமையான போராட்டங்கள், அரசியல் அழுத்தங்கள், இதோட விளைவா என்னாச்சு தெரியுமா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே முதல் திருத்தம் கொண்டு வரப்பட்டது. ஆமா, முதல் திருத்தமே தமிழ்நாட்டுக்காகத்தான். பிரிவு 15(4) ஒன்ன புதுசா சேர்த்து சமூக ரீதியாவும் கல்வி ரீதியாவும் பின்தங்கியவங்களுக்கு சிறப்பு சலுகைகள் கொடுக்கலாம்னு சொன்னாங்க. இது தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் சட்ட வெற்றி. இப்போ சட்ட பாதுகாப்பும் கிடைச்சிடுச்சு. அடுத்த கட்டமா இந்த இடஒதுக்கீட்டோட அளவை அதிகப்படுத்துற முயற்சிகள் தொடங்குச்சு. வாங்க அந்த சதவீதம் எப்படி படிப்படியா ஏறிச்சுன்னு பாப்போம். 1971ல முதலமைச்சர் கருணாநிதி தலைமையிலான அரசு சட்டநாதன் ஆணையத்தோட பரிந்துரைகளை ஏத்துக்கிட்டாங்க. அதன்படி பிற்படுத்தப்பட்டோருக்கு 31%, தாழ்த்தப்பட்டோருக்கு 18% இடஒதுக்கீடு உயர்த்தினாங்க. இதனால மொத்த இடஒதுக்கீடு 49% உயர்ந்தது. இதுக்கப்புறம் நடந்தது ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல். 1980ல முதலமைச்சர் எம்ஜிஆர் ஆட்சி. அப்போ பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை 31%லிருந்து நேரா 50% உயர்த்துறாரு. இதனால தமிழ்நாட்டோட மொத்த இடஒதுக்கீடு 68% எகிரிச்சு. அந்த 50% தடைய முதல்ல உடைச்ச ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம் அது. ஆனா இந்த பயணம் இதோட நிக்கல. 1989ல வன்னியர் சங்கம் நடத்திய போராட்டங்களோட விளைவா பிற்படுத்தப்பட்டோருக்கான அந்த 50% இடஒதுக்கீட்டை ரெண்டா பிரிச்சாங்க. பிற்படுத்தப்பட்டோருக்கு 30%, மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 20% உள்ஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. இதோட பழங்குடியினருக்கு 1% சேர்த்தப்போ மொத்த இடஒதுக்கீடு நம்ம இன்னைக்கு பாக்குற 69% அடைஞ்சது. இப்போ தமிழ்நாடு 69% அடைஞ்சிருச்சு. எல்லாம் சரியா போகுதுன்னு நினைக்கும் போது தேசிய அளவுல இருந்து ஒரு பெரிய சவால் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அதுதான் உச்சநீதிமன்றத்தோட 50% உச்சவரம்பு. 1992ஆம் வருஷம் இந்திரா சாஹ்னி வழக்கு. இது இந்தியாவே கவனிச்ச ஒரு முக்கியமான வழக்கு. இதுல உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லுது. என்னன்னா, இடஒதுக்கீடு எந்த மாநிலத்திலையும் 50%க்கு மேல போகவே கூடாதுன்னு ஒரு உச்சவரம்ப நிர்ணயம் பண்ணிடுறாங்க. இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டோட 69% இடஒதுக்கீட்டுக்கு ஒரு நேரடி அச்சுறுத்தலா வந்து நின்னுச்சு. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் 69%, இன்னொரு பக்கம் 50% உச்சவரம்பு. இந்த மிகப்பெரிய சட்ட சிக்கலை தமிழ்நாடு எப்படி சமாளிச்சது? இங்கதான் இந்தியாலேயே யாரும் செய்யாத ஒரு தனித்துவமான சட்ட உத்தியை தமிழ்நாடு கையாண்டுச்சு. அப்போ முதலமைச்சரா இருந்த ஜெயலலிதா தலைமையிலான அரசு ஒரு துணிச்சலான முடிவு எடுக்குது. 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க சட்டமன்றத்துல ஒரு சிறப்பு சட்டத்தையே நிறைவேற்றி அதை நேரா இந்திய அரசியலமைப்போட 9வது அட்டவணையில சேர்க்க வச்சுட்டாங்க. இந்த அட்டவணையில ஒரு சட்டம் போயிடுச்சுன்னா அதை நீதிமன்றங்கள் அவ்வளவு எளிதா கேள்வி கேட்க முடியாது. இப்படி ஒரு சட்ட பாதுகாப்பை தமிழ்நாடு தனக்குத்தானே உருவாக்கிக்குச்சு. ஆனா இந்த 9வது அட்டவணை ஒரு நிரந்தர கவசம் கிடையாது. அதுக்கப்புறமும் நிறைய சட்ட போராட்டங்கள் வந்துச்சு. ஆனாலும் பொது பிரிவினருக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லி தேவைப்பட்டா கூடுதல் இடங்களை உருவாக்குறது மாதிரியான வழிகள் மூலமா அந்த 69% இடஒதுக்கீடு இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருது. இப்போ நாம இந்த நீண்ட வரலாற்று பயணத்தோட முடிவுக்கு வரோம். ஒரு நூற்றாண்டு காலமா நடந்த இந்த போராட்டத்தோட விளைவு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாப்போம். இன்னைக்கு இருக்கிற அந்த 69% இடஒதுக்கீடு இப்படித்தான் பிரிக்கப்பட்டிருக்கு. இதுல பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர், ஆதி திராவிடர், அருந்ததியர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர்னு ஒவ்வொரு சமூகத்துக்கும் அவங்கவங்க மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி இந்த இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு.
அப்போ நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 69% இடஒதுக்கீடு அப்படின்றது ஒரு தனிப்பட்ட தலைவர் இல்ல ஒரு குறிப்பிட்ட கட்சியோட சாதனை மட்டும் கிடையாது. அயோத்திதாச பண்டிதர்ல ஆரம்பிச்சு பெரியார், காமராசர், அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதான்னு பல தலைவர்கள், அவங்களோட லட்சக்கணக்கான தொண்டர்கள், மக்கள்னு எல்லோரோட ஒரு நூற்றாண்டு கால கூட்டு முயற்சிக்கு கிடைச்ச வெற்றி இது. கடைசியா சொல்லணும்னா, இந்த 100 வருஷ வரலாறு நமக்கு என்ன சொல்லுது? சமூகத்துல பின்தங்கியவங்களுக்கு சம வாய்ப்பு கொடுக்கணுங்கிற இந்த விடாப்பிடியான போராட்டம் சமூக நீதி கொள்கைகளை உருவாக்குறதுலயும் சரி, அதை பாதுகாக்கிறதுலயும் சரி, தமிழ்நாடு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டின அழுத்தமா சொல்லுது.